இப்ப நீங்க கோட்டயத்துல 5 திவ்யதேசங்கள் பஞ்சபாண்டவர்கள் பிராயஷ்சித்தம் மேற்கொண்ட திவ்யதேசங்கள்ல கொஞ்சம் கீழே வந்தா ஒரு டவுன் உண்டு, திருவல்லா. ஆனா ஆழ்வார் திருவல்லா அப்படின்னு பாடல, திருவல்லவாழ் அப்படின்னு பாடியிருக்கார். இந்த அழாவெல்லாம் நமக்கு என்னைக்குமே நாக்குல நுழையாது இல்லையா, அதனால திருவல்லான்னு மாத்திவிட்டா. கோலப்பிரான் அப்படின்னு பேரு பெருமாளுக்கு. திருவாழ் மார்பன் வாத்சல்ய தேவி. இங்க சங்கரமங்கத்து அம்மான்னு ஒரு அம்மா இருந்தா, அவ பெருமாளுக்காக எப்பவுமே நோன்பு இருப்போம். அந்த பெருமாளுக்கு நோன்பு இருக்கக்கூடிய அந்த அம்மைக்கு கைங்கரியம் செய்வதற்காக பகவான் ஒரு சிறக்குள்ள ஒருவராய் ஒரு பிள்ளையாய் வந்தான். அந்த பெண்ணுக்கு இவனை தெரியல. அந்த சமயத்துல ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருக்கும்போது அந்த ஊர்ல தோலகாசுரன் என்கின்ற அசுரன் அந்த அம்மையை படுத்த வேண்டும் என்பதற்காக வர, அவளும் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்க அந்த சிறு பிள்ளையானது, அம்மா நீ பாட்டுக்கு உன்னுடைய விரதம் இருன்னு சொல்லிட்டு அந்த தோலகாசுரனை கொன்று முடித்தான். கொன்று முடித்த அந்த தோலகாசுரன் இவன் தான் கொண்டு முடிச்சிருக்கான்னு அந்த அம்மைக்கு தெரியாது. உடனே வந்து பார்த்தா பெருமாள் அந்த சின்ன குழந்தை மேலே போட்டு இருக்க உத்திரியத்தை சரிப்படுத்திட்டு இருக்கு. சின்ன ஒரு வஸ்திரம் மான்தோல் மாதிரி இருக்கு. அது சரிப்படுத்திக்கும் போது சட்டுன்னு மார்பில் ஸ்ரீவத்சம்ங்கிற மறு அதில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்துட்டா. உடனே காலில் விழுந்து சேவிச்சாளாம், இந்த பெருமாள் பிரம்மச்சாரியாக வந்து என்னை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தாயோ. முண்டு கட்டிண்டு பெருமாள் வந்திருக்கார். பிரம்மச்சாரியா எப்படி வாமனனாய் வந்தானோ அதுபோல் ரட்சித்து கொடுத்தார். அதனால கோலப்பிரான் அந்த அம்மைக்காக பெருமாள் தோன்றினான். கோலப்பிரான் திருவாழ் மார்பன். கண்டாகர்ணன் ஒருவர் இருந்தான். அந்த கண்டாகர்ணன் பெருமாளிடத்தில் மோட்சம் பெற்று, அதாவது அவனிடத்தில் பிரார்த்தித்து பெற்ற ஊர் திருவல்லவாழ் என்கின்ற திருவல்லா. காண்பது எஞ்ஞான்று கோலோ வினையேன் கனிவாய் மடவீர் பான்குரல் வண்டினோடு பசும் தென்றலும் ஆகி எங்கும் சேன் சினை ஓங்கு மரச்செழும் காணல் திருவல்லவாழ் மான்குரல் கோலப்பிரான் மலர்த்தாமரை பதங்களே மேவலிலும் சேமம் கோள்விக்கும் கிருபை தென்னகரிலே நித்தியம் என்று கிருபை என்கின்ற குணத்தை காண்பிக்கின்றார் எம்பெருமான். 92வது திவ்யதேசம். இது வரைக்கும் ஒரு மாதிரி முக்கா கேரளம் கடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே போனேன்னா ஒரு அபிமான ஸ்தலம் உண்டு, 2 உண்டு. ரொம்ப விசேஷமா சொல்றேன். ஒன்னும் பாயசம்னா நீங்க வேற எங்கேயும் சாப்பிடவே கூடாது. இந்த ஊர்ல பிரசித்தம் அம்பலப்புழைன்னு பேர். ரொம்ப அழகான கிருஷ்ணர். திப்பு சுல்தான் என்கின்றவர் வந்து குருவாயூர்ல படையெடுக்கும் போது குருவாயூரப்பனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இந்த கோவிலில் மறைக்கப்பட்டது. அம்பலப்புழைன்னு பேரு. ஆச்சரியமான அபிமான ஸ்தலம். இன்னொரு அபிமான ஸ்தலம் உண்டு. ஒரு 40-50 படி ஏறினேன்னா வந்துருவார். ஜனார்தனன் பேரு பெருமாளுக்கு. வர்க்கலா அப்படின்னு பேர் அந்த க்ஷேத்திரம். வர்க்கலையில பெருமாள் ஆச்சமனம் பண்ணக்கூடிய கோலத்துல இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் வர்க்கலை. அதெல்லாம் அபிமான ஸ்தலம். நான் சேர்த்து சொல்லின்னு வரேன். நீங்க உடனே 106வது எழுதி வச்சுக்காதீங்க. இது திவ்யதேசம் இல்லை, ஆழ்வார் பாடலை. ரொம்ப வசத்தியான ஸ்தலம் வர்க்கலை. அதுக்கும் கீழே வந்தேன்னா திருவல்லா பார்த்தோம் இல்லையா, ஒரு அபிமான ஸ்தலம் உண்டு திருவனந்தபுரத்துக்கு கொஞ்சம் வெளிப்புறத்துல. அதுக்கு திருவல்லம் அப்படின்னு பேர். பரசுராமருக்கு ஒரு கோவில் அங்க ரொம்ப பிரசித்தம். இந்த பிண்ட பிரதானம் எல்லாம் பண்ணுவா, ஸ்ராத்தம் எல்லாம் அந்த கோவில்ல பண்ணுவா. திருவல்லம்னு பேரு. பரசுராமருடைய பரசுராம க்ஷேத்திரத்துல பரசுராமர் கோவில்.